கல்வி சுகாதாரம் போன்றவற்றுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது பாராட்டுக்குரிய விடயமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா முன்னைய அரசாங்கங்களை விட இங்கே கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. போர் மௌனிக்கப்பட்ட பிறகும் இப்போ இந்த போர்ச்சூழல் இல்லாத சந்தர்ப்பத்திலையும் ஏன் பாதுகாப்புக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கணும் என்ற விமர்சனம் தான் முன்வைக்கப்படும். அதிக முதலீடுகளை நாங்கள் எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் பெறணும்ன்றா சமஷ்டி அடிப்படையான தீர்வு தமிழர்களுக்கு தாங்கும். சமஷ்டி இருந்தால் கரையோர சிங்களம், மலைநாட்டு சிங்களம், வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் எவ்வாறு 3 பிரிவுகளாக 3 சமஷ்டி அலகுகளாக இந்த நாட்டை கொண்டு செல்லலாம் என எவ்வாறு மனம்பேரியினுடைய மரணத்தை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதே போல இசைப்பிரியாவினுடைய மரணம் எங்களை எவ்வளவு பாதித்திருக்கும் என்பதையும் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். பீரிஸ் அவர்கள் கூட 2005ஆம் ஆண்டில் விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் ரணில் அரசுக்கும் பிரபாகரனுக்கும் இடையில் நடந்த ஏற்கனவே இறக்குமதி வரி இருக்கின்றது. அந்த இறக்குமதி வரியை விட சில வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாகன இறக்குமதிக்காக அமைத்த விகாரைகளை இடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அரசு இரணை மடுவில் ஒரு விகாரை கட்டுவதற்கான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது கேள்விப்பட்டோம். ஐயட்டி விகாரை முக்கியமான பிரச்சனை. இந்த சபையில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்திலே பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் உட்பட அனைவருமே சொன்னார்கள் ஒரு விகாரையை இடிக்க சொல்லி. எங்களுடைய இந்த விகாரை விடயமாக இன்னும் பல விகாரைகள் இரணை மடுவில் கட்டப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் புதிதாக கட்டப்படுகின்ற விகாரைகளை சற்று சிந்தித்து பொதுமக்களுடைய காணிகளில் தயவு செய்து கட்டாமல் ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அது தொடர்பான பாராட்டுகளும் அது தொடர்பான அதிருப்தியான விமர்சனங்களும் வெளிவந்த வண்ணமே இருந்தன. அதில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இன்றைய தினம் இது தொடர்பான தன்னுடைய பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் தெரிவித்திருந்தார். முதல் பாராட்டுகளை பார்த்தோம்னா இங்கே கல்வி சுகாதாரம் போன்றவற்றுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது பாராட்டுக்குரிய விடயமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா முன்னைய அரசாங்கங்களை விட இங்கே கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பல நிவாரண திட்டங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. அதையும் நாங்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம். ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் 11% மீண்டும் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே முன்னைய அரசாங்கங்கள் மேலே வச்ச விமர்சனம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்புக்கு அதிக நிதி ஒதுக்கப்படுகின்றது. அதுலேயும் குறிப்பாக போர் மௌனிக்கப்பட்ட பிறகும் இப்போ இந்த போர்ச்சூழல் இல்லாத சந்தர்ப்பத்திலையும் ஏன் பாதுகாப்புக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கணும் என்ற விமர்சனம் தான் முன்வைக்கப்பட்டது. ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒதுக்கிய இந்த 11% நிதியும் உண்மையிலேயே தேவையற்ற விடயம். இப்பத்திய போரில்லா சூழலில் இது தேவையற்ற விடயம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் கூறுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தையும் சொல்கிறார். என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு தொடர்பான விடயங்களில் அதிக கரிசனை காட்டுற அரசாங்கம் ஏன் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை தாரத்துக்கு அதிக கரிசனை காட்டக்கூடாது? நீங்கள் இப்போ ஒரு பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிறீங்க. உண்மையிலே உங்களுக்கு மற்ற கட்சிகள் என்ற இந்த 3-2 பெரும்பான்மையை நிறைவேற்றுறதுக்கு இந்த மற்ற கட்சிகளுடைய இந்த ஆதரவு சில அரசாங்கங்கள் தேவைப்படும் பெரும்பான்மை இல்லாத சந்தர்ப்பத்தில். ஆனால் இவர்களுக்கு அந்த ஒரு விடயம் தேவைப்படாது. அந்த வகையில் சமஷ்டியை அமுல்படுத்துவது மிகவும் இலகுவான விடயம். அப்படி நீங்கள் அமுல்படுத்தினால் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கலாம். உங்களுக்கு தெரியும், புலம்பெயர் சொந்தங்கள் வைக்கிற கோரிக்கையும் இந்த விடயமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நீங்கள் அதிக நிதி அதிக முதலீடுகளை நாங்கள் எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் பெறணுமென்றா சமஷ்டி அடிப்படையான தீர்வு தமிழர்களுக்கு தாங்கும். சுயநிர்ணய ஆட்சி, எங்களை நாங்களே ஆளுகின்ற ஆட்சி என்கின்ற விடயத்தை தான் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் சொல்லி கொண்டிருந்தவை. ஆக இந்த விடயத்தில் ஒரு தெளிவுத்தன்மை ஒன்று இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை ஏன் நீங்கள் முன்வைக்கக்கூடாது என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஸ்ரீதரன் அவர்கள். புலம்பெயர்ந்தோரே வாருங்கள் என்று கேட்கிற பொழுது இந்த நாட்டிலே தமிழர்களுக்குரிய அந்த அடிப்படை உரிமை, அரசியல் உரிமை, அவருடைய அந்த தேசத்திலே அவர்கள் தங்களை ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்துகின்ற உரிமையை இந்த நாடு எவ்வாறு தரப்போகிறது என்ற அந்த எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது. குறிப்பாக தலைமை தாங்கும் பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த நாட்டிலே சமஷ்டி பற்றி பேசப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் நெருங்குகிறது. இந்த வருகிற ஆண்டு 2026ஆம் ஆண்டு வந்தால் இலங்கையிலே சமஷ்டி பற்றிய வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டு 100 ஆண்டுகள், ஒரு சதம் அடிக்கிற காலத்தை நெருங்குகிறது. சமஷ்டி என்ற சொல் இலங்கை அரசியலில் அறிமுகமாகி 100 வருடங்கள் நெருக்கமாகிறது. 1926ஆம் ஆண்டு ஜூலை 17 சிலோன் மார்னிங் லீடர் என்கிற பத்திரிகையில் எஸ்டாவ்லியாடி பண்டார் நாயக்கா அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை
இந்த நாட்டிலே எவ்வாறு சமஷ்டி இருந்தால் கரையோர சிங்களம், மலைநாட்டு சிங்களம், வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் எவ்வாறு 3 பிரிவுகளாக 3 சமஷ்டி அலகுகளாக இந்த நாட்டை கொண்டு செல்லலாம் என அவர் தொடர்ந்து 6 கட்டுரைகளை அந்த காலகட்டங்களில் எழுதியிருந்தார். யாழ்ப்பாணத்திலே அவர் இளைஞர் கழகத்திடம் உரையாற்றுகிற பொழுதும் தன்னுடைய விடயத்தை சொல்லியிருந்தார். இது ஒரு மிக முக்கியமானது. ஏனென்றால் 1957 ஜூலை 26 தமிழரசு கட்சி தலைவர் அமரர் SJV செல்வநாயகத்துடன் பிராந்திய சபைகளுக்கான புதிய அரசியல் அமைப்பை அமைக்கும் வகையிலான பண்டா செல்வா ஒப்பந்தம் எழுதப்படுவதற்கு முதல் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முதல் அவர் இந்த கட்டுரைகளை எழுதி இந்த நாட்டிலே தன்னுடைய முன்மொழிவுகளை வைத்திருந்தார். 1949 ஆண்டு, அதாவது ஸ்டவ்லியாடி பண்டாரநாயக்கா அவர்கள் 26 சமஷ்டி பற்றி பேசியிருந்தார். ஆனால் 1949 ஆண்டு டிசம்பர் 18 இலங்கையினுடைய முதலாவது சமஷ்டி கட்சியின் அங்குரார்ப்பண கூட்ட உரையில் தமிழர்களின் தேசிய தந்தை செல்வநாயகம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்: தமிழ் பேசும் சுயாட்சி மாகாண அலகையும் சிங்கள சுயாட்சி மாகாண அலகையும் உள்ளடக்கி இரண்டுக்கும் பொதுவான மத்திய அரசுக்கு வழி செய்யும் சமஷ்டி யாப்பொன்றை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும். தமிழ் பேசும் சிறிய தேசம் அழிந்து அல்லது பெரிய தேசத்தால் சிதைக்கப்பட்டு போவதை தவிர்ப்பதற்கான முன்மொழிவுகள் அதில் கொண்டு வரப்பட வேண்டும். இது தந்தை செல்வா அவர்கள் 1949 ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியை சமஷ்டி கட்சியாக அங்குரார்ப்பணம் செய்த பொழுது அவர் ஆற்றிய உரை. இது ஒரு தீர்க்க தரிசனமான உரை. இந்த உரை இந்த நாட்டிலே பல்வேறு காலகட்டங்களில் அதிகார பகிர்வு பற்றி பேசப்படுகிற பொழுதெல்லாம் சொல்லப்பட்டது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், தயவு செய்து யோசியுங்கள். இந்த நாட்டிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது என்பதை முதலிலே சிந்தியுங்கள். இங்கே எல்லாரும் சமம் என்கிற வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன. அது வார்த்தைகளுக்கும் வார்த்தை ஜாலங்களுக்கும் அது பொருந்தும். ஆனால் ஒரு சிங்கள தேசிய இனத்தினுடைய அடையாளங்களும் நிலமும் சிங்கள தேசிய இனத்தினுடைய மொழியும் அவர்களுடைய அடையாளமும் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த மண்ணிலே வரலாற்று வழிவந்த ஒரு தேசிய இனமான தோன்றி இந்த மண்ணிலே வளர்ந்த பஞ்ச ஈச்சரங்களோடு தன்னை அடையாளப்படுத்தி வாழ்ந்த இந்த மண்ணிலே தோன்றி வளர்ந்த தேசிய இனமான தமிழ் தேசிய இனத்தை அங்கீகரிக்காத வரை, தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த நாட்டிலே நீங்கள் வழங்காத வரை இந்த நாட்டினுடைய வளமான பயணங்கள், தூய்மையான பயணங்கள் எவ்வாறு கொண்டு செல்லப்பட போகிறது என்ற கேள்வி எங்களிடம் எழுகிறது. அதனால் தான் புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்றவர்களும் சரி, நிலத்திலே இருக்கின்றவர்களும் நாங்கள் இந்த நாட்டிலே எங்களுடைய கரங்களை உங்களோடு கோர்த்து கொள்ள விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் அந்த கரங்கள் இறுக பற்றி கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய சமாதானமும் பொருளாதாரமும் எதிர்காலமும் மிகப்பெரிய பலமாக கட்டி வளர்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாடு சமமான பிரஜைகளாக தாம் வாழ்வதற்கான அரசியல் கோரிக்கைகளை முன்வைத்த போதுதான் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலகட்டத்திலே பொருளாதார தடைகளாக இருக்கட்டும் அல்லது அவருடைய கற்றலுக்கான அந்த தடைகள், இந்த எல்லா விடயங்களும் தமிழர்கள் மீது அவர்கள் சமமான உரிமைகளை கேட்கிற பொழுதுதான் தடுக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் இப்பொழுது சம உரிமை பற்றி பேசுகிற பொழுது கடந்த காலங்களை மறந்து விடுகிறோம். கடந்த காலங்களை மறந்து ஒரு வன்முறை போல அது சிருஷ்டிக்கப்படுகிறது. ஆகவேதான் பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே இந்த நாட்டிலே 1957 பண்டா செல்வா ஒப்பந்தம், 65 டட்லி செல்வா ஒப்பந்தம் என்பன எழுதப்பட்டு கிழித்தெறியப்பட்டன. சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக பண்டாரநாயக்கா 56 ஆண்டிலே சிங்கள சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்தார். அவரே ஒப்பந்தத்தை எழுதினார், கிழித்தார். இவையெல்லாம் நடந்தது. அதே போல 65களிலேயும் எழுதப்பட்ட டட்லி செல்வா ஒப்பந்தம் ஜேஆருடைய எதிர்ப்பால் கைவிடப்பட்டது. இவையெல்லாம் இந்த நாட்டிலே நடந்திருக்கின்றன. தயவு செய்து, நாட்டிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது. இது ஒரு நீண்ட நீறுபூத்த பிரச்சனையாகவே இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களை வரவேற்பார்கள், தமிழ் மக்கள் பேசுவார்கள், கைலாகு கொடுப்பார்கள், எல்லாம் உண்மை. ஆனால் இந்த நாட்டிலே அவர்கள் நினைக்கிறார்கள் ஏதாவது ஒன்று நடக்கும், ஒரு முன்னேற்றம் நடக்கும். நீங்களும் ஒரு நீண்ட பயணத்துக்கூடாக வந்தவர்கள், எத்தனை ஆயிரம் பலிகளை சுமந்த ஒரு கட்சி சார்பாக நீங்கள் இன்று ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள். நான் அடிக்கடி இந்த சபையிலே பதிவு செய்திருக்கிறேன். கதிர்காமத் அழகி மனம்பேரியினுடைய மரணம் பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த காலகட்டத்திலே தமிழ் மக்களையும் நிறைந்த அளவிலே பாதித்திருந்தது. எவ்வாறு மனம்பேரியினுடைய மரணத்தை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதே போல இசைப்பிரியாவினுடைய மரணம் எங்களை எவ்வளவு பாதித்திருக்கும் என்பதையும் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். ஆகவே எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகள், எங்களுடைய இளைஞர்கள், நீங்கள் எவ்வாறு இரத்தம் சிந்தி, நீங்கள் கண்ணீர் சிந்தி, வியர்வை சிந்தி
65,000 70,000க்கு மேற்பட்ட சிங்கள இளைஞர்களையும் யுவதிகளையும் பலி கொடுத்து ஒரு நீண்ட பயணத்தினூடாக மெல்ல மெல்ல வளர்ந்து 50 ஆண்டுகள் காத்திருந்து ஒரு அரசியல் உரிமையை ஜனநாயக ரீதியாக உங்களால் நிலைநாட்ட முடிந்திருக்கிறது என்றால் இது இந்த உலகப்பந்திலே இலங்கையிலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம். இதே மாற்றம் ஏன் தமிழர்களுக்கு வராது என்று கூட நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இயற்கை என்பது எப்பொழுதும் இடைவெளிகளை வைத்திருப்பதில்லை. எங்கு தவறு நடக்கிறதோ, எங்கு பிழைகள் நடக்கிறதோ அந்த இடங்களில் இயற்கை தன்னுடைய பங்கை அது தீர்மானிக்கும். சம உரிமை, சமமாக வழங்குகிறோம், நாங்கள் சமமாக நடத்துகிறோம் என்ற வார்த்தைகளுக்கு ஊடாக தயவு செய்து தமிழர்களுடைய கோரிக்கைகளை மழுங்கடிக்க செய்யாதீர்கள். இந்த நாட்டில் நீங்களும் நாங்களும் சேர்ந்து வாழ வேண்டும். அந்த சமாதானத்தை அடைவதற்கான தூரம் மிகவும் கூடிய தூரமாக இருப்பது போலவே எங்களுக்கு தென்படுகிறது. அதை மிக கிட்ட கொண்டு பாருங்கள். உங்களுடைய காலத்தில் உங்களுக்கு இருக்கின்ற பெரும்பான்மையின் அடிப்படையில் அதை மாற்றி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குங்கள். நான் நினைக்கிறேன் 1944ஆம் ஆண்டு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி சமர்ப்பித்த மகஜரில் சமஷ்டி பற்றி குறிப்பிட்டிருந்தது. சமஷ்டி தீர்வு அடிப்படையில் இந்த நாடு முன்னேற முடியும் என்பதை இலங்கை சுதந்திரம் பெறுவதற்கு 4 ஆண்டுகளுக்கு முதல் இலங்கையினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருந்தது. இதனை இன்று இலங்கையில் நடைமுறையில் உள்ள 47 ஆண்டுகளுக்கு முதல் வந்த அரசியல் ஜாப்பு. நீங்கள் புதிய அரசியல் அமைப்பு பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் தேர்தலுக்கு முதல் பேசப்பட்டது இப்பொழுது அது கிடப்பிலே இருக்கின்றது. இருந்தாலும் இன்று நடைமுறையில் இருக்கின்ற 78ஆம் ஆண்டு அரசியல் ஜாப்பு ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களால் 78ஆம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்டது. இந்த அரசியல் ஜாப்பு கொண்டு வரப்பட்டு அவர் தன்னுடைய அந்திம காலத்தில் மரணம் அடைகின்ற பொழுது 1995ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தி சண்டே டைம்ஸ் பத்திரிகைக்கு அவர் வழங்கிய செவியிலே வடக்கு கிழக்கு இன முரண்பாட்டை தீர்ப்பதற்கு முதல் தெரிவாக இருக்கக்கூடியது சமஷ்டி அரசுதான் என்ற வார்த்தைகளை அவர் குறிப்பிட்டிருந்தார். காரணம் அவருடைய அனுபவம். நீண்ட காலம் தான் ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதை தவிர மிகுதி முழுவதும் இந்த அரசியல் அமைப்பில் இருப்பதாக குறிப்பிட்ட ஜே.ஆர். ஜெயவர்தன போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று யுத்தத்தை பிறப்பித்த ஜே.ஆர். ஜெயவர்தன தன்னுடைய மரணப்படுக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கைக்கு சமஷ்டி மிக பொருத்தமானது என்று. தயவு செய்து யோசியுங்கள். காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. வரலாறு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறது. இந்த காலத்தினுடைய வாய்ப்பையும் வரலாற்றினுடைய சந்தர்ப்பத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டால் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும், தமிழ் பேசும் மக்களும் சிங்கள மக்களும் இந்த மண்ணிலே ஒன்றாக கைகோர்த்து இந்த நாட்டை வளர்ப்பது மிக நீண்ட தூரத்துக்கு செல்லாது. ஆனால் அந்த ஒன்றாக இருத்தல் என்பது சம உரிமை அல்ல. அது நாங்கள் ஒரு தேசிய இனமாகவும் நீங்கள் ஒரு தேசிய இனமாகவும் எங்கள் கரங்களை இறுக பற்றி கொள்வதற்கான காரணியாக அது அமைய வேண்டும். பல தடவைகள் தமிழர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். தயவு செய்து பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, நாங்கள் பல தடவைகள் ஏமாற்றப்பட்டதன் காரணமாகத்தான் நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கைகளை இழந்திருக்கிறோம். குறிப்பாக 1987 ஜூலை 29 கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் இலங்கையிலே இன்று நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இன்றும் அது கிடப்பிலே இருக்கின்றது. அதனை பயன்படுத்த முடியாது. தற்காலிகமாக இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கை உங்களுடைய அரசு, உங்களுடைய ஏபிபியினர் தான் வழக்கு போட்டு பிரித்தார்கள். ஆகவே சமாதானத்தினுடைய கதவுகளை திறக்க வேண்டிய மிகப்பெரிய சாவி இன்று உங்களுடைய கையில் இருக்கிறது. இது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை. அதே போல ஆர் பிரேமதாசா காலத்திலே மங்கள முனசிங்க தெரிவுக்குழு தீர்வு ஆலோசனைகள் கொண்டு வரப்பட்டு கிடப்பிலே போடப்பட்டது. 2000ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட மூலமாக சமர்ப்பிக்கப்பட்ட தீர்வு ஆலோசனைகள் சந்திரிகா காலத்திலே கொண்டு வரப்பட்டன. சந்திரிகா காலத்தில் 95ஆம் ஆண்டு 97 அவர் மேற்கொண்ட தீர்வு ஆலோசனைகள், பிரதமர் ரணில் காலத்திலே வெளியிடப்பட்ட ஒஸ்லோ மற்றும் டோக்கியோ அறிக்கைகள், சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவின் அங்குரார்ப்பண கூட்டத்தில் அப்போதைய ஜனாதிபதி ராஜபக்ச அவர்கள் ஆற்றிய உரை, இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களால் நியமிக்கப்பட்ட வல்லுநர் குழு ஆகியவற்றின் அறிக்கைகள் அதிகார பகிர்வு பற்றி பேசின ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த நாட்டில் இருந்தது. 2010ஆம் ஆண்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்தேன். நான் தான் ராஜா. சிங்கள மக்கள் மஹிந்த ராஜபக்சவை ஒரு பெரிய ராஜாவாக பார்த்தார்கள். மஹிந்த ராஜபக்சவுக்கு வரலாறு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருந்தது. அவர் நினைத்திருந்தால் அந்த நேரம் ஒரு மிகப்பெரிய அதிகார பகிர்வுடன் கூடிய சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வை முன்வைத்திருந்தால் சிங்கள மக்கள் எதிர்த்திருக்க மாட்டார்கள். அதே காலகட்ட வாய்ப்பொன்று இன்று உங்கள் கைகளுக்கு வந்திருக்கிறது. உங்களிடம் அந்த பெரும்பான்மை இருக்கிறது. சிங்கள மக்கள் உங்களை நம்புகிறார்கள். சிங்கள சகோதரர்கள், சிங்கள சகோதரிகள் உங்களை நம்புகின்றார்கள். நீங்கள் அந்த நம்பிக்கையை கட்டி வளர்த்திருக்கிறீர்கள். மெல்ல மெல்ல 50 ஆண்டுகள் வளர்த்திருக்கிறீர்கள். அதனால் தான் நான் உங்களிடம் கேட்கிறேன், இந்த நம்பிக்கையினூடாக இந்த நாட்டில் இருக்கின்ற நல்லெண்ணங்களை வளர்ப்பதற்கு ஒரு சமாதான யுகத்தை ஆரம்பியுங்கள். அதை விரைவாக செய்யுங்கள். குறிப்பாக
2016 ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி මන්ත්‍රීතුමා ඔබතුමාට තව විනාඩි 2ක් කාලයක් ஜனாதிபதி තිබෙනවා. மைத்ரிபால சிறிசேன அவர்களின் தலைமையில் கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் நடைபெற்ற அமரர் மாதுளுபாவே சோபித தேரருடைய ஓராண்டு நிறைவு நிகழ்வில் நினைவுரையாற்றிய கொழும்பு பல்கலைக்கழக சிங்கள பாட பேராசிரியர் சரத் விஜயசூரிய பின்வருமாறு குறிப்பிட்டார். இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பி புதிய அரசியல் அமைப்பின் மூலம் அதிகார பகிர்வை மேற்கொள்வதற்கான சிறந்த சந்தர்ப்பம் இதுவாகும். உருவாகியுள்ள சிறந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டிற்கான துணிச்சலான தீர்மானத்தை எடுக்க தவறினால் நாடு எதிர்கொள்ளும் பின்னடைவை தடுக்க முடியாது போகும் என அவர் மிக தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தார். தயவுசெய்து இந்த இவர்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சிறப்பாக எடுங்கள். 2016ஆம் ஆண்டு பாராளுமன்றம் அரசியலமைப்பு சபையாக இருந்த பொழுது இங்கே மனித உரிமைகள் பற்றி ஒரு குழு உருவாக்கப்பட்டது. அந்த குழுவிலே நானும் ஒரு அங்கத்தவராக இருந்தேன். அந்த குழுவிற்கு முன்னால் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் துறை பாட பேராசிரியர் நவரத்ன அவர்கள் பின்வருமாறு தன்னுடைய சாட்சியத்தை பகிர்ந்தார். இலங்கையிலே 2 தேசிய இனங்கள் உண்டு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று சிங்கள மொழி பேசுகின்ற சிங்கள தேசிய இனம், மற்றது தமிழ் மொழி பேசுகின்ற தமிழ் தேசிய இனம். இந்த அடிப்படைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் இந்த நாட்டிலே சரியான ஒரு தீர்வை நோக்கி எங்களால் செல்ல முடியும் என சொன்னார். தயவு செய்து யோசித்து பாருங்கள். இதே சபையிலே கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இதே சபையிலே 2015 மார்ச் 13ஆம் தேதி இந்த சபையிலே பாரதத்தினுடைய இன்றைய பிரதமர் அன்றைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இதே சபையில் இதே சிம்மாசனத்திலே இருந்து உரையாற்றுகிற பொழுது சொன்னார், கூட்டு சமஷ்டி பற்றி குறிப்பிட்டார். நான் தன்னுடைய 13 வருட முதலமைச்சருடைய அனுபவங்களை வைத்து நான் குறிப்பிடுகிறேன். இலங்கையிலே பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்களுக்கு முன்னாலே இருக்கக்கூடியது கூட்டு சமஷ்டி பற்றி சிந்தியுங்கள் என்று. தயவு செய்து யோசியுங்கள். நாங்கள் பொருளாதாரத்தை கட்டி வளர்ப்பதற்கு, நாங்கள் எல்லோரும் எங்களுடைய கரங்களை பலப்படுத்துவதற்கு எங்களுக்கு முன்னாலே மிகப்பெரிய செய்தி உண்டு. எனக்கு 2 நிமிடம் தாருங்கள். எனக்கு 20 நிமிடங்கள் 18 2 நிமிடம் தாருங்கள். தயவு செய்து நான் என்னுடைய கருத்தை இனம் சார்ந்து நான் சொல்ல வேண்டும். இதில் ஒரு மிக முக்கியமாக நாங்கள் குறிப்பிட வேண்டியது, இந்த காலகட்டங்களில் எல்லாம் பல பேச்சுவார்த்தைகள் நடந்தன. குறிப்பாக ஜிஎல் பீரிஸ் அவர்கள் கூட 2005ஆம் ஆண்டில் விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில், ரணில் அரசுக்கும் பிரபாகரனுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தைகள், அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பின்வருமாறு பீரிஸ் சொல்கிறார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைமைத்துவத்தினால் முன்வைக்கப்பட்ட ஒரு ஆலோசனைக்கு பதிலளிக்கும் வகையில் ஐக்கிய இலங்கைக்குள் சமஷ்டி கட்டமைப்பின் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று ரீதியான வாழ்விட பிரதேசங்களில் உள்ளக சுயநிர்ணய உரிமை என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்த ஒரு தீர்வினை ஆராய்வதற்கு தரப்புகள் இணங்கின. ஆமா, மிக முக்கியமாக யோசித்து பாருங்கள். இங்கே இருக்கின்ற உறுப்பினர்களே, இவ்வாறெல்லாம் பல காலங்கள் பல விடயங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன. தயவுசெய்து ஒரு நிமிடம். இந்த காலங்களில் எட்டப்பட்டதை இப்பொழுது நாங்கள் பேச முடியாமல் நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள்? ஒரு வரவு செலவு திட்டம் என்பது நாட்டினுடைய வளர்ச்சிக்கானது. நாங்கள் அதை எதிர்க்கவில்லை. ஆனால் நேற்று கூட நீங்கள் பார்த்திருப்பீங்கள், ஏக மனதாக 187 பேர் உங்களுடைய கொண்டு வரப்பட்ட தீர்மானத்துக்கு வாக்களித்திருந்தார்கள். நீங்கள் ஒரு தீர்வை கொண்டு வாருங்கள். இந்த நாட்டிலே சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை கொண்டு வாருங்கள். இங்கே இருக்கின்றவர்கள் பெரும்பாலானவர்கள் வாக்களிப்பார்கள். சிங்கள மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கான வாய்ப்பாக இந்த காலத்தை பயன்படுத்துங்கள். இது ஒரு அருமையான காலம் என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். கர்ஷ டி சில்வா அவர்கள் பேசுகின்ற பொழுது அன்ரோமா அரசநாயக்க இந்த உள்நாட்டு வரியை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொருள்பட பேசியிருப்பார். அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக அவர் குறிப்பிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாகன இறக்குமதியை அதிகரித்தல், வாகன இறக்குமதி தொடர்பான வரியை அதிகரித்தல். அப்போ நீங்கள் இந்த வாகன இறக்குமதி தொடர்பான வரியை அதிகரித்தல் என்கின்ற பொருள்பட ஒரு மிக பெரிய அளவிலான தொகையை ஒரு வாகனத்துக்கே ஒதுக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. ஆக இந்த வரி ஏற்கனவே நாங்கள் முன்னைய காணொலியில் சொல்லியிருப்போம், பல வரிகள், அதாவது ஏற்கனவே இறக்குமதி வரி இருக்கின்றது. அந்த இறக்குமதி வரியை விட சில வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வாகன இறக்குமதிக்காக. ஆக அந்த வரிகளை நாங்கள் சேர்த்து பார்த்தால் அவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் இந்த நாட்டில் இல்லை. நீங்கள் இந்த இறக்குமதியை அதிகரித்தல் என்றதும் இறக்குமதிக்கான வரியை அதிகரித்தல் என்றதும் ஒரு அபாயகரமான முறை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுதும் இந்த செலவீனங்கள்லாம் செலவீனங்களுக்கான விடயங்கள்லாம் அதிகமாக இருக்கே ஒழிய நீங்கள் அதற்கான மூலதன செலவை காட்டுறீங்களாண்டா இல்லை என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருந்தவர். அதே மாதிரி தான் இந்த கர்ஷ டி சில்வா முன்வைக்கிறார். ஏதோ இறக்குமதி என்கின்ற விடயங்களில் தான் அரசு அதிக கவனம் செலுத்துதே தவிர இந்த
அதாவது வந்து இந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக அதாவது வாகன இறக்குமதி என்ன வாகன இறக்குமதியிலேயே அதிக பணத்தை எடுத்துக்கொள்ள முடியுமாட்டா இல்லை. ஆனால் இது வேறு விடயங்கள்லையும் அரசாங்கம் கவனம் செலுத்தணும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அரசியல் ஆய்வாளர் தனநாத் பெர்னேண்டோ அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த அரசாங்கம் பல விடயங்களை செஞ்சிருக்கிற சுகாதாரம் கல்வி போன்ற பல விடயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக. ஆகவே அன்ரோமா அரசநாயக் அவர்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிட்டத்தட்ட 232 மில்லியன் ரூபாய் வரைக்குமே இந்த நிவாரண திட்டங்களுக்காக ஒதுக்கி இருக்கின்றார்கள். அது வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் இவர்கள் ஒரு விடயத்தை தவறிழைத்து விட்டார்கள் என்று பார்த்தீங்கன்னா சம்பள அதிகரிப்பு. ஒரு மிக அதிகமான அளவிலான சம்பள அதிகரிப்பு வந்து இந்த அன்ரோமா அரசநாயக்க ஆட்சியிலே ஏற்பட்டிருக்கின்றது. ஆக இதை சீர் செய்யணும் என்றால் 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 300 பில்லியன் ரூபாவை கண்டுபிடிக்கணும். சொல்லிக்கு அந்த பதத்தை தான் மேம்படுத்துகிற இந்த அரசாங்கம் 300 பில்லியன் ரூபாவை கண்டுபிடிக்கணும் என்ற என்ன அர்த்தம்னா அதை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கோ அல்லது அதிலிருந்து லாபத்தை ஈட்டிக்கொண்டு செய்வதற்குரிய எந்த ஒரு முதலீட்டு திட்டங்களும் இல்லை என்கின்ற பொருள்படத்தை நான் நாசுக்காக சொல்லியிருக்கேன். ஆகவே 300 பில்லியன் ரூபாவை இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்க வேண்டும். இதால் இந்த சம்பள அதிகரிப்பு செஞ்சால் மட்டுமே ஏற்படுற செலவீனங்களை கட்டுப்படுத்துறதுக்கு 300 பில்லியன் ரூபாவை இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்கணும். ஆக ஏற்கனவே இந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பாக பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டது. அதிலையும் அரச தொழிலாளர்கள் சம்மேளனத்தினுடைய தலைவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் என்ன விஷயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா அதாவது அரசு சம்மேளனத்தினுடைய தலைவர் திலகரத்ன அவர்கள் அவர் வந்து இந்த 25,000 ரூபா வரைக்குமே நாங்கள் கோரியிருந்த இந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பாக. ஆனால் இந்த அரசாங்கம் மிக குறைந்தளவான சம்பள அதிகரிப்பை தான் எங்களுக்கு செஞ்சிருக்கு. ஆகவே இந்த அரசாங்கத்தின் மேலே வச்ச நம்பிக்கையை அரசாங்கம் தகர்த்தெறிந்து விட்டுட்டு அரசு ஊழியர்கள் அரசாங்கத்தின் மேலே வச்ச நம்பிக்கையை இந்த அரசாங்கம் தகர்த்தெறிந்து விட்டது. ஆக அது தொடர்பான அவதானத்தை இந்த அரசாங்கம் செலுத்தணும் என்றவர் சொல்லியிருக்கின்றார். ஆக அவர்கள் இந்த இருவேறுபட்ட நிலைப்பாடுகளையும் வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த சம்பள அதிகரிப்புக்கு இந்த அரச ஊழியர்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், அதாவது சம்பளம் காணாது என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்கள் தங்களுடைய விமர்சனத்தை முன்வைக்கின்றார்களோ அதே போல வெளித்தரப்பிலிருந்து பார்க்க சம்பள அதிகரிப்பு மிக கூடிவிட்டது, நீங்கள் அதிகரித்த சம்பளம் வந்து பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சம்பள அதிகரிப்பை நீங்கள் செஞ்சிட்டீங்க என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே அடுத்த நிலைப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பள அதிகரிப்பு பொருட்களின் விலை உயர்வு. அடுத்த கட்டமாக அரசாங்கம் நகர போகிற பாதை என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருட்களுடைய விலை உயர்வு அல்லது வரிகள் அதிகரிப்பு. அப்போ இந்த 2 விடயங்களும் அரச ஊழியர்களில் மட்டும்தான் செல்வாக்கு செலுத்துமாண்டா இல்லை, பொதுமக்கள் பலர்லையும் இது செல்வாக்கு செலுத்த போகுது. ஆகவே ஒரு இறுக்கமான சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் வந்துவிட்டதா என்ற விமர்சனங்களும் இப்போ மக்களால் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் மக்கள்கிட்ட இந்த அரசாங்கம் பற்றிய ஒரு அச்சமும் ஓரளவுக்கு துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான ஒரு ஒரு நகைச்சுவையான ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருக்கின்றார். என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் என்ன திட்டத்தை முன்வைச்சாரோ அதே திட்டங்களை தான் அன்ரோமா அரசநாயக் அவர்களும் முன்வைச்சிருக்கின்றார். இப்படியான பல விடயங்கள் முன்வைக்கப்படுற அதே சூழ்நிலையில் நாங்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறிய ஒரு விடயத்தையும் விமர்சன கண்ணோட்டத்தில் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் கூறுகின்ற பொழுது நீங்கள் விகாரைகள் அமைப்பது தொடர்பாக தையிட்டு திசை விகார தொடர்பாக பேச வந்தவர் இந்த விகாரைகள் அமைப்பது தொடர்பாக பேசுகின்ற பொழுது அமைத்த விகாரைகளை இடிக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் அரசு இரணை மடுவில் ஒரு விகாரை கட்டுவதற்கான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது கேள்விப்பட்டோம். நீங்கள் விகாரைகளை கட்டுங்கள், ஆனால் தனியார் காணிகளில் கட்ட வேண்டாம், அரச காணிகளில் இந்த விகாரைகளை கட்டுங்க என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கின்ற பொழுது இந்த அரச காணிகளை விகாரைகளை கட்டுறதன் மூலமாக இந்த ஏற்கனவே இருக்கின்ற அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு திட்டங்களை கொண்டு வரலாம். ஆனால் விகாரையை இடித்தால் ஜூலை கலவரம் போன்றது ஒரு கலவரம் உருவாவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும், கொழும்புல எங்கட மக்கள் துன்புறுத்தப்படுகின்ற சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்படும் என்கின்ற பொருள்பட அவர் கழிச்சிருக்கின்றார். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட எங்களுடைய வரவு செலவு திட்ட விவாதத்தை உண்மையாகவே
யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கிறார் என்பதிலே எதிர்க்கட்சியிலிருந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு மனிதன் நானாகத்தான் இருப்பேன். உங்களுக்கு தெரியும், இந்த வரவு செலவு திட்டம் எங்களுடைய மக்களுக்கு, யாழ் மக்களுக்கு, என்னை பொறுத்தவரை எனக்கு அரசியல் தேவையில்லை. நான் அரசியலுக்காக அரசியல் செய்ய வரவில்லை. ஆகவே இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து வைத்து எங்களுடைய பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்ததை இட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். யாழ்ப்பாணத்துக்கு பெருமை இது உண்மையாகவே வடக்கிற்கான பட்ஜெட்டாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். இதுக்கு உங்களுடைய மெத்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் என்னுடைய பாடசாலை யாழ்ப்பாணம் இந்தூரி கல்லூரிக்கு வந்திருந்தார். அம்மணியை நாங்கள் அன்புடன் வரவேற்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். ஆனால் அம்மணி ஒரு தடவை செப்டம்பர் மாதம் சொல்லியிருந்தார், எந்த பாடசாலை விழாக்களுக்கும் அல்லது விடயங்களுக்கும் ஒரு அரசியல்வாதியை அழைத்து அந்த பாடசாலையை அரசியல் சாயம் ஏற்படுத்தக்கூடாது என்று. ஆனால் தான் சொன்னதை மறந்து விட்டாரோ என்னமோ தெரியவில்லை. என்னுடைய நண்பன் இளங்குமரன் உட்பட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் உட்பட அனைவரும் வந்திருந்தார்கள். ஆனால் உங்களை என வரவேற்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இரண்டாவது விடயம், யாழ்ப்பாணத்தினுடைய சுகாதாரத்துறை எடுத்து பார்த்தால், நான் இப்போதுதான் பார்த்தேன், இந்த எக்கனாமிக், இது நாங்கள் பிறகு ஆறுதலாக விவாதிப்போம், இந்த எக்கனாமிக் பட்ஜெட்டிலே வடக்கு மாகாணம் சார்ந்த இந்த சுகாதாரத்துறை ப்ரொபோசலும் இதில் இருக்கவில்லை. அதை நாங்கள் ஆறுதலாக விவாதிப்போம். ஆனால் எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சருடைய பணிவான வேண்டுகோள், ஆறுகால் மடம் கோம்பியான் மன பகுதியிலே கழிவுகள், எங்களுடைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக செய்யப்படாமல் வைத்தியசாலை கழிவுகள் முறையற்ற விதத்திலே எரிக்கப்படுகிறது. ஆகவே எங்களுடைய சுகாதார அமைச்சரை பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன், தாங்கள் நேரடியாக தலையிட்டு அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளத்தை சற்று பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது தவிர உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே வடக்கு வைத்தியசாலையிலே கண் வாட்டிருக்கிறது. 17,000 2024 ஆண்டில் 17,000 கட்ராக்ட் சர்ஜரி செய்யப்பட்ட கொழும்பு வைத்தியசாலை நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு ஓட்டை டாக்டர் மலரவன் அவர்கள் நடத்தியிருக்கிறார். ஆனால் நான் நேற்று தான் அறிந்தேன், வைத்தியர் சத்தியமூர்த்தி அந்த வாட்டினிலே வேறு 2 வாட்டுகளை கொண்டு வந்து அவர்களுடைய சேவையை குழப்புவதற்காக இந்த நிமிடத்திலே அந்த விடயத்தை தங்களுக்கு நான் சொல்வதற்குரிய முக்கியமான காரணம், வடக்குக்குரிய முழு வைத்தியசாலைகளிலுமே சிறந்த சேவையை வழங்குகின்ற யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே ஒரு சில நடவடிக்கைகள் மிகவும் கேவலமாக இருக்கிறது. வைத்தியர்களையும் அங்கு வேலை செய்கின்ற ஊழியர்களையும் இது பாதிப்பதாக அமைகின்றது. அது தவிர உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவர்கள் வாகன விபத்திலே, உங்களுக்கு தெரியும், அந்த வாகனம் ஃபிளிப் பண்ணப்பட்டு வயலுக்குள் விழுந்திருந்தது. நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே எல்லாத்தையும் குறைக்கிறோம் என்று அடிப்படையாக கொடுக்க வேண்டிய விடயங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். எனக்கு என்னுடைய வாகனத்துக்கு 14 ஏர்பேக் இருக்கிறது. ஆனால் தம்பி இளங்குமரன் போன வாகனத்துக்கு ஒரு ஏர்பேக் கூட இல்லை. இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இளங்குமரன் செத்திருந்தால் இன்னொரு எம்பியை நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் அவனுக்கு ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பிள்ளை இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய எம்பிக்களுக்காவது தரமான வாகனங்களை அன்புடன் கொடுக்கும் வரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை விட யாழ்ப்பாணத்திலே உங்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் எத்தனையோ வைத்தியசாலை வைத்தியர்கள் இப்போதெல்லாம் இன்டர்ன் செய்து முடித்த பிறகு அவர்கள் எதிர்பார்ப்பது ஆஸ்திரேலியா அல்லது யூகேக்கு போவதற்காக ஏஎம்சி எக்ஸாமோ பிளப் எக்ஸாமோ எழுதுகிறார்கள். ஆகவே இந்த முறை பட்ஜெட்டிலே வைத்தியர்களையும் சற்று தாங்கள் நிதானமாக இந்த பட்ஜெட்டை வரையறை செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அது தவிர உங்களுக்கு தெரியும், தையிட்டி விகாரை முக்கியமான பிரச்சனை. இந்த சபையில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்திலே பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் உட்பட அனைவருமே சொன்னார்கள், ஒரு விகாரையை இடிக்க சொல்லி. அரசியலுக்கு வரவில்லை, மக்களுக்காக அரசியல் வந்திருக்கிறேன். என்னுடைய யாழ் மக்கள் அந்த விகாரை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு நாளை கொழும்பில் பழிவாங்கப்பட்டு 1983 ஆண்டு கழுஜூலை போன்ற ஒரு நிகழ்வை வரக்கூடாது என்பதற்காக ஜனாதிபதியிடம் நான் சொல்லியிருந்தேன், ஒரு விகாரையை உடைக்க முடியாது, அதற்குரிய கம்பன்சேஷனை கொடுக்குமாறு கேட்டிருந்தேன். ஆனால் மீண்டும் அதே காட்சி, பக்கத்தில் இருந்த அதே காட்சி இப்போது செம்மணி புதைகுழியில் போய் நிற்கிறது. அரசியலை அரசியலாக செய்ய வேண்டும். இந்த செய்யப்படுகின்ற அரசியல் மக்களுக்கானதாக இருக்கணும். ஆகவே அந்த விகாரை சம்பந்தமான விடயங்களை, கம்பன்சேஷன் சம்பந்தமான விடயங்களை உடனடியாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை விட முக்கியமான விடயம், இன்னொரு பட்ஜெட்டிலே மீனவர்கள் சம்பந்தமாக எதுவுமே கதைக்கப்படவில்லை. வடக்கிலே 1000 இழுவை மடி
வேலை செய்கின்ற மீனவர்கள் மிகவும் ஆழமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தென்னிந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள். உங்களுக்கே தெரியும், நாங்கள் இப்போது ஒரு கேந்திர முக்கியத்துவமான ஒரு வரலாற்றின் முக்கியத்துவமான இடத்தில் இருக்கிறோம். தயவு செய்து வடக்கில் இருக்கிற மீனவர்களை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். தெற்கில் இருக்கின்ற ஒரு இறங்கு துறைமுகம் முழுவதுமாக கங்கிரீட் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய வடக்கு மீனவர்கள் மணல்களுக்கு நடந்து போய்த்தான் அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய முதலமைச்சர் அல்ல, மீன்பிடி அமைச்சர் அவற்றை கருத்தில் கொள்வார்கள் நினைக்கிறேன். அதைவிட இந்த தடவை டிசிசி மீட்டிங்கிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி 5 நாட்களுக்குள்ளே ப்ரொபோசல் கேட்டிருக்கிறார்கள். இங்கே இருப்பவர் யாருக்கும் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது. 5 நாட்களில் ஒரு ப்ரொபோசல் வழங்க முடியாது. ஒரு ப்ரொபோசலுக்கு மினிமம் 20 நாள் 30 டேஸ் வேணும். ஆகவே 14ஆம் தேதி டிசிசி மீட்டிங் கூட்டப்பட்டு 19ஆம் தேதி இன்றைய தினம் 17ஆம் தேதி எனக்கு அந்த மெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது. நாளண்டைக்குள் நீங்கள் அவற்றுக்குரிய ப்ரொபோசலை தருமாறு. ஆகவே இவை என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு நல்ல விடயமாகவே நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இவற்றை சற்று ஆழமாக சிந்தித்து கவர்மெண்ட் ஏஜென்டாக இருக்கலாம் அல்லது டிசிசி சேர்மனாக இருக்கலாம், அவர்களுக்கு சற்று அறிவுரை கூறுங்கள். மக்களை போய் பாராளுமன்ற பிரதிநிதிகள் சந்திக்க வேண்டும். சந்தித்து அவர்களுடைய குறைபாடுகளை டிஎஸ் ஆஃபீஸுக்காக டிசிசி மீட்டிங் கொண்டு வந்துதான் அந்த ப்ரொபோசல்கள் வழங்கப்பட வேண்டும். அவற்றை சற்று சிந்தித்து ஆழமாக சிந்தித்து செயற்படுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அது தவிர எங்களுடைய இந்த விகாரை விடயமாக இன்னும் பல விகாரைகள் இரணைமடுவில் கட்டப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் புதிதாக கட்டப்படுகின்ற விகாரைகளை சற்று சிந்தித்து பொதுமக்களுடைய காணிகளில் தயவு செய்து கட்டாமல் அதை அரசாங்க காணிகளில் கட்டுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அதோட முக்கியமான விடயம், இந்த முறை பட்ஜெட்டிலே எங்களுடைய பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக ஒரு நிமிடம், பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக கதைக்கப்படவில்லை. பலாலியை ஒரு சர்வதேச விமான நிலையமாக கொண்டு எங்களுடைய வடக்கிற்கு அபிவிருத்தியை கொண்டு வருவதற்கு தங்களிடம் அன்புடன் ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.